Good evening students. Class ஆரம்பிக்கலாம். பாருங்க. இப்போ exercise 8.3 ல 5 questions முடிச்சிருக்கோம். 6th question நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா? The radius of a solid sphere is 24 centimeters. It is melted and drawn into a long wire of uniform cross section. Find the length of the wire if its radius is 1.2 millimeters. இப்போ wire பார்த்திருப்பேன். wire வந்து எப்படி இருக்கும்? சிலிண்டரிக்கலா இருக்கும் இல்லையா? அதாவது அதோட கிராஸ் செக்ஷன் வந்து சர்க்கிளா இருக்கும். அதோட ரேடியஸ் கொடுத்திருக்காங்க நமக்கு. இப்போ ஒரு ஸ்பியரை வந்து மெல்ட் பண்றாங்க அப்படிங்கும் பொழுது அந்த ஸ்பியரை மெல்ட் பண்ணி எவ்வளவு வால்யூம் ஆஃப் லிக்விட் அந்த மெட்டல் கிடைக்குதோ அந்த வால்யூமை தான் என்ன பண்ணிருப்பாங்க, இட் இஸ் ஆக்சுவலி கன்வெர்டட் இன்டு த வயர். இப்போ வயரோட ரேடியஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த வால்யூமும் அந்த வால்யூமும் ஈக்குவல் அப்படின்னு எடுத்துட்டு நம்ம சம் செய்யணும். அதாவது வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் த wire அப்படின்னு எடுத்துட்டு we have to find out the that is length of the wire அப்படிங்கும்போது it is the height. சரிதானா? இப்போ என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க நம்ம எழுதிக்கலாம். sphere, given sphere radius equal to 24 centimeters. அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? சிலிண்டர் தான் அது. ஆக்சுவலா சிலிண்டர், that is the wire. radius equal to 1.2 millimeters அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நமக்கு எல்லாத்தையும் சென்டிமீட்டரா மாத்திக்கலாம், இல்லைன்னா எல்லாத்தையும் மில்லிமீட்டர் ஆக்கிக்கலாம். சரிதானா? இப்ப லென்த் அப்படிங்கும்போது இட் இஸ் கோயிங் டு பி இன் சம் மீட்டர்ஸ். மீட்டர்ஸ் ஆர் கிலோமீட்டர்ஸ் we do not know. ரொம்ப பெரிய நீளமா வரும். அப்படி இருக்கும்போது பெட்டர் we convert this millimeter into centimeter. அப்போ 10 ஆல டிவைட் பண்ணுவோம். 0.12 சென்டிமீட்டர் அப்படின்னு நம்ம எழுதிக்கணும். புரியுதா? அதாவது 1.2 by 10. அப்போ டிஜிட் பாயிண்ட் வந்து டெசிமல் பாயிண்ட் will go to the left by 1 digit. இப்போ என்ன செய்ய போறோம்? வால்யூம் ஆஃப் wire is equal to volume of the sphere. இதான் நம்மளோட டேட்டா. நமக்கு ஒரு இதுதான் கான்செப்ட் நம்ம அப்ளை பண்ண போறோம். that is volume of the wire எப்படி எழுதுவோம்? wire வந்து cylindrical, therefore pi r square h is equal to volume of the sphere அப்படிங்கும் பொழுது ரெண்டு நம்ம அப்படி ஸ்மாலர் எடுக்க வேண்டாம் இல்லையா? ஸ்பியர் வந்து இட் இஸ் ஆக்சுவலி பிகர் than the சிலிண்டர், அதாவது wire அப்படின்னு தெரியும். அப்படி இருக்கும்போது இதோட ரேடியஸ் கேபிட்டல் ஆர் நம்ம எடுத்துக்கலாம். பெரிய ரேடியஸ கேபிட்டல் ஆர்னு எடுத்துக்கலாம். therefore it is equal to 4/3 pi capital R cube இல்லையா? இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது h. therefore which implies that the pi ரெண்டு பக்கம் நம்ம கேன்சல் பண்ணிடலாம் இல்லையா? r square into h அப்படிங்கும் பொழுது it is 0.12 the whole square into h equal to 4/3 into 24 into 24 into 24. இப்போ h கண்டுபிடிக்கலாம். which implies that h is equal to 4/3 into 24 into 24 into 24 by இந்த 0.2 into 0.12 into 0.12. புரியுதா? இதான் டிவைட் பண்ணும்போது மட்டும் நம்ம கேர்ஃபுல்லா பண்ணணும். வரும் 1 3 is 3, 8 3s are 24. இத பார்த்த உடனே தெரியும் 12 இருக்கு, இங்க 24 இருக்கு, நமக்கு கேன்சல் ஆகும் அப்படின்னு தெரியும். 12 is the common divisor. அப்படி இருக்கும்போது முதல்ல இந்த 0.12 நீ 12 எப்படி நீ மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணா நமக்கு என்ன கோஷன் கிடைக்கும் அப்படின்னு தெரியணும். அது தெரியலன்னா நீ என்ன செய்யலாம் தெரியுமா? ஆக்சுவலா it will be 0.01 தான் வரும். அதை விட நீ என்ன செய்யலாம், இதை வந்து ஹோல் நம்பரா மாத்தலாம். எப்படி மாத்துறது? 4 into 24 into 24 into 8 அப்படின்னு போட்டு இதை 12 எப்படி எழுதலாம்? 0.12 12/100 எழுதலாம் இல்லையா? அப்ப அந்த 100 வந்து டினாமினேட்டருக்கு போயிடும். சோ ஒரு 100 இங்க இன்னொரு 0.12க்கு இன்னொரு 100. இப்போ இது 12 into 12 வந்து நியூமரேட்டர்ல வந்துடும். இப்போ உனக்கு கேன்சல் பண்றது ஈஸி ஆயிடும் இல்லையா? இப்ப டினாமினேட்டர்ல எந்த ஒரு நம்பரும் இல்ல. You can multiply the rest of the things and write it. அப்ப பாரு
4 2s are 8, 8 2s are 16, 16 8s are 144. 16 into 8 ஒரு தடவை போட்டுக்கலாமா? 16 into 8 into பாரு 1 2 3 4 இவ்வளவு சென்டிமீட்டர் ஞாபகம் வச்சுக்கோ. இந்த சென்டிமீட்டர் முதல்ல மீட்டர் ஆக்குறேன்னா ஆக்கலாம். then you can change it into kilometer also. இப்போ இந்த சென்டிமீட்டர் என்ன பண்ணுவேன்? மல்டிப்ளை பண்ணு. இங்க 8 4 12 இல்லையா? 6 8s are 48 4 இங்க ஒரு 8 8 plus 4 12 இல்லையா? into 1 2 3 4 போட்டிருக்கோம். 10,000 by 1000 அது by 100 meters. முதல்ல நம்ம மீட்டரா மாத்திக்குவோம், அதுக்கப்புறம் கிலோமீட்டரா மாத்தலாம். இவ்வளவு மீட்டர்ஸ். அப்போ 2 0 நமக்கு போயிடும். then 128 into 100 by 1000 kilometer இல்லையா? மீட்டர் கிலோமீட்டர் ஆகிறதுக்கு 1000 ஆல் டிவைட் பண்றோம். பண்ண 2 0 போயிடும், ஒரு 0 இருக்கும். so it is 12.8 kilometers. இவ்வளோ லென்த்ல நம்ம அந்த வயரை கொண்டு வரலாம். புரியுதா? இப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இந்த இடத்துல 0.12 அப்படிங்கறத 12 by 100 ஆக்கு. அப்ப டினாமினேட்டர்ல இருக்க டினாமினேட்டர் ஆஃப் டினாமினேட்டர் கோஸ் டு தி நியூமரேட்டர்ங்கிறதுனால 100 மேல போயிடுது. அதே மாதிரி இந்த 0.12 குள்ள 100 மேல போயிடுது. then you multiply and change it. சரியா? அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? Seventh question. A right circular conical vessel, right circular cone irukappo, conical vessel whose internal radius is 5 centimeters and height is 24 centimeters is full of water. The water is emptied into a empty cylindrical vessel with internal radius 10 centimeters. Find the height of the water level in the cylindrical vessel. In same thing. Last போன question the volume of the water in the cone is equal to volume of water in the cylinder. சிலிண்டரோட ரேடியஸ் கொடுத்துறாங்க, எவ்வளவு ஹைட்டுக்கு நிக்கணும் இல்லையா? போடலாமா? சோ ரைட் சர்க்குலர் கோனிக்கல் வெசல்னு கொடுத்திருக்காங்க. சோ given ஃபர்ஸ்ட்ல கோனுக்கு கோன் R1 is equal to radius 5 centimeters and height is 24 centimeters. It is full of water. Then for the cylinder R2 radius equal to 10 centimeters. இதான் நம்ம கொடுத்திருக்க விஷயம். சரியா? திருப்பி என்ன சொல்லணும்? volume of water in cylinder equal to volume of water in the cone. இதான் நம்ம அப்ளை பண்ண போற கான்செப்ட். இப்போ அப்படியே ஃபார்முலா எழுதுவோம். water in the cylinder எவ்வளவுமா? pi r square h. so pi r2 square h இல்லையா? h2 ன்னு போட்டுக்கலாம். இங்க அப்படின்னா தான் h1 எடுக்க முடியும். ரெண்டு h இருந்ததுன்னா நமக்கு கஷ்டம். h1 h2 is equal to implies போட்டுக்கலாம், இல்ல that is போட்டுக்கலாம். volume of water in the cone அப்படிங்கும்போது 1/3 pi r square h. இங்க r1 h1. சரியா? இப்போ as usual pi cancel ஆயிரும். இதுக்கு இப்போ நம்ம வேல்யூஸ் அப்ளை பண்ணோம், வேல்யூஸ் சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். r2 square அப்படிங்கும்போது it is 10 square into h2 is equal to 1/3 into r1 square is 5 square into h1 is 24. இப்போ இந்த 10 square we have to transfer to the right side. So it becomes h2 is equal to 1/3 into 5 into 5 into 24 by 10 into 10. இதை நம்ம கேன்சல் பண்ணிடலாம் இல்லையா? 2 இங்க 8 3s are 24. இங்க 1 2
1 2 2 2s are 4 இங்க கேன்சல் பண்ணேனா இங்க ஒரு தடவை இங்க 2 so h2 equal to 2 cm அப்போ எந்த ஹைட்டுக்கு வாட்டர் நிக்குமா it will be for only for 2 cm அப்ப அப்படி எழுதினா போதும் actually the water height of the water level is equal to 2 cm அப்படினு எழுதினோனா போதும் height of water level in the cylinder equal to 2 centimeters. சரியா அடுத்த क्वेश्चन போடலாமா எழுதி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏற்கனவே செய்திருந்தீங்கன்னா செக் பண்ணிக்கோங்க Next question. A solid sphere of diameter 6 centimeter. A solid sphere of diameter 6 centimeters is dropped into a right circular cylindrical vessel with diameter 12 centimeters, which is partly filled with water. If the sphere is completely submerged in water, how much does the water level in the cylindrical vessel increase அப்படினு கேட்டிருக்காங்க என்ன அர்த்தம் முதல்ல we have a cylindrical vessel இல்லையா ஓகே அதுல கொஞ்சமா தண்ணி இருக்கு புரியுதா இது வந்து வெச்சுக்கலாமா ஓகே ஏதோ ஒரு லெவலுக்கு கொஞ்சம் தண்ணி இருக்கு இதோட டயாமீட்டர் என்ன கொடுத்திருக்காங்கமா cylindrical vessel with diameter 12 cm அப்படினு கொடுத்திருக்காங்க அப்ப இங்க 12 centimeters right இதுக்குள்ள they are putting a ball அதாவது spherical shaped ball inside whose diameter is 6 centimeters so இதோட diameter 6 centimeters போட்டோன்னு என்ன ஆகும் automatically the water level will increase இல்லையா அப்ப இந்த height நமக்கு increase ஆயிருக்குன்னு வெச்சுக்குவோம் increased water level என்ன அப்படினு கேட்டிருக்காங்க increased water level is equal to சொல்ல it is because of the volume of the sphere pushed into the water இல்லையா அந்த water I mean அந்த sphere வந்து அந்த வாட்டருக்கு உள்ள நீ அழுத்துறதுனால தான் இந்த height increase ஆயிருக்கு அப்ப volume of water increase is equal to volume of the sphere இல்லையா இப்ப முதல்ல கொடுத்திருக்கிறது எழுதிக்கலாம் sphere diameter is equal to 6 centimeters which implies that R1 is equal to 3 centimeters அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க cylindrical vessel கொடுத்திருக்காங்க R is equal to diameter is equal to 12 centimeters which implies that இது R2 ன்னு எடுத்துக்கோமா equal to 6 centimeters okay நம்ம பார்க்கலாம் volume of water increased is equal to it is because of the volume of the sphere இல்லையா இதான் நம்ம அப்ளை பண்ண போற கான்செப்ட் இப்போ volume of water increased என்னவா இருக்கும் that is pi r square into h இல்லையா pi r2 square h இல்லையா pi r2 square h நமக்கு radius of cylinder அப்புறம் இந்த height increase ஆயிருக்கும்போது அந்த height தான் நமக்கு h2 புரியுதா இங்க என்ன எழுதிக்கலாம் let h2 be the height of water level அதாவது be the increase in height increase in water level H2 be the
height increased அப்படின்னு போட்டுக்கலாம். இத அப்படி இல்லனா increase in height of water level அப்படின்னு எழுதலாம். H2 is the increase of height in water level. Okay, அப்போ இங்க H2 போட்டுக்கலாம். is equal to volume of sphere என்ன 4/3 pi r1 cube. சரியா? அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணா உனக்கு H2 கிடைக்க போறது. pi நம்ம கேன்சல் பண்ணிடலாம். this implies that r2 square அப்படிங்கும் பொழுது it is 6 square இல்லையா? 6 into H2 equal to 4/3 into 3 into 3 into 3. அப்ப 3 நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். 6 into 6 ரைட் சைடு கொண்டு போறோம். this implies that H2 is equal to 4 into 3 into 3 by 6 into 6 இல்லையா? அப்ப 3 கேன்சல் பண்ணா 2 times, இங்க 3 கேன்சல் பண்ணா 2 times, இந்த 2 1 time, 2 times, இங்க 1 time. So H2 is equal to 1 centimeter. அப்ப வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது எவ்வளவு ஆகும்? 1 சென்டிமீட்டர் மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆகும். therefore increase in water level is 1 centimeter. அவ்வளவுதான். புரியுதா? அப்ப நம்ம அப்ளை பண்ற கான்செப்ட் வால்யூம் ஆஃப் வாட்டர் இன்க்ரீஸ் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் அப்படின்னு அப்ளை பண்ணிட்டு நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண வேல்யூஸ் தெரிஞ்ச வேல்யூஸ் வேணா வில் பி கெட்டிங் த ரெக்வயர்ட் ஆன்சர். சரியா? அடுத்த क्वेश्चन போலாமா? Ninth question. Through a cylindrical pipe of internal radius 7 cm, water flows out at the rate of 5 cm per second. Calculate the volume of water in liters discharged through the pipe in half an hour. இப்போ என்ன தெரியும் நமக்கு? We know only the internal radius. இது என்னது? rate of 5 cm per second. அப்படின்னா அந்த வாட்டர் ஆனது இந்த பைப் வழியா என்ன ஸ்பீட்ல போகுது? ஒரு செகண்டுக்கு 5 சென்டிமீட்டர்ஸ் போகுது. ஒரு செகண்டுக்கு 5 சென்டிமீட்டர்ஸ். அப்போ பாரு ஹாஃப் அன் ஹவர் அப்படிங்கும்போது நமக்கு 30 மினிட்ஸ். 30 மினிட்ஸ்க்கு நமக்கு எவ்வளோ லென்த் நமக்கு டிராவல் பண்ணும்? முதல்ல அதை கண்டுபிடிக்கணும் இல்லையா? அதாவது தட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் வாட்டர் இன் ஹாஃப் அன் ஹவர். சரியா? அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? we have to find the volume of water. வால்யூம் தானே கேட்டிருக்காங்க, in liters னு கேட்டிருக்காங்க. நம்ம வால்யூம் கண்டுபிடிச்சிட்டு 1000 centimeter cube is equal to 1 liter நமக்கு தெரியும். அதை யூஸ் பண்ணி we can convert it. சரிதானா? எழுதலாமா? given radius equal to 7 centimeters, speed of water equal to 5 centimeter per second. That is distance traveled by water or traveled in 1 second equal to 5 centimeters. Therefore, H is equal to distance traveled in half an hour. Traveled in 30 minutes. 30 minutes is half an hour இல்லையா? is equal to 30 into 60 into 5 centimeters. ஏன் 30 into 60? சொல்லு. ஒரு செகண்டுக்கு தான் நமக்கு கொடுத்திருக்காங்க. இப்போ 30 minutes you have to convert it into seconds. அப்புறம் ஒரு செகண்டுக்கு 5 meters, 5 centimeters. Therefore 30 into 60 into 5 centimeters. இப்போ வால்யூம் கண்டுபிடிக்கலாமா? therefore volume of water displaced or volume of water displaced
is equal to, இது cylindrical, so pi r square h. So 22 by 7, ஏன் 7 centimeter radius கொடுத்திருக்காங்க, அதனால நம்ம 7 யூஸ் பண்ணிக்கலாம். 7 into 7 into ஹைட்டுக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம், 30 into 60 into 5 centimeter cube. இப்போ இது ரெண்டு கேன்சல் ஆயிடுச்சு. Multiply everything and write it as centimeter cube. சரியா? பாரு, 5 6 are 30. அப்போ 300. 300 into 30, 300 into 30, 9,000 into 154. In 154, it is 22 into 7. Multiply பண்ண 2 0 போட்டுக்கலாம். 9 4s are 36, 3 45 plus 3 48 4 9 9 plus 4 13. இவ்வளவு சென்டிமீட்டர் கியூப். புரியுதா? So it is equal to 138,600 centimeter cube. That is 1,36,600 centimeter cube. இல்லையா? இது என்ன கேட்டிருக்காங்க, நமக்கு லிட்டர்ஸ்ல கேட்டிருக்காங்க. எப்படி லிட்டரா மாத்துறது, ஆல்ரெடி டோல்டு. எங்க 0 விட்டுருக்கமா? எஸ், இங்க 9,000 வரும், 3 zeros வரும் இல்லையா? இப்ப 3 zeros which is equal to, ஏற்கனவே சொன்ன 1000 சென்டிமீட்டர் கியூப் வந்து 1 லிட்டர். So 1386, 3 zeros வரும், 1000 liters equal to 1386 liters. சரிதானா? புரிஞ்சிருச்சா? ஞாபகம் வச்சுக்கோ, 1000 cc 1000 சென்டிமீட்டர் கியூப். உன்னால பிசிக்ஸ் லேப்ல போனா உனக்கு தெரியும், பார்த்துருப்ப. மீன் கெமிஸ்ட்ரி லேப்ல பார்த்துருப்ப. கெப்பாசிட்டி அந்த கண்டெய்னர்ஸ்க்கு போடும்போது 1000 cc அப்படின்னு போட்டிருப்பாங்க. 1000 cc வாட் இஸ் தட்? கியூபிக் சென்டிமீட்டர்னு அர்த்தம். அதுதான் 1000 cc and which is 1 liter. அடுத்த क्वेश्चन போலாம். Tenth question. Water in a cylindrical tank of diameter 4 meters and height 10 meters is released through a cylindrical pipe of diameter 10 centimeter at the rate of 2.5 kilometer per hour. How much time will it take to empty half of the tank? Assume that the tank is full of water to begin with. தண்ணி ஃபுல்லா இருக்க ஒரு டேங்க்ல அது ஒரு சின்ன பைப் மூலமா, டேங்கும் சிலிண்ட்ரிக்கல், இந்த பைப்பும் சிலிண்ட்ரிக்கல், என்ன பண்றாங்க, எம்டி பண்றாங்க. அப்படி எம்டி பண்ணும்போது எவ்வளவு டைம் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு தேவையான எல்லா டேட்டாவும் கொடுத்திருக்காங்க. வாட் இஸ் given? டேங்குக்கு கேபிட்டல் ஆர் எடுக்கலாம். ரேடியஸ் ஈக்குவல் டு 4/2 meters equal to 2 meters which is equal to 200 centimeters. ஏன் பைப்புக்கு வந்து ஹண்ட்ரட்ஸ்ல, ஐ மீன் சென்டிமீட்டர்ல கொடுத்திருக்காங்க. and height is 10 meters and அதாவது capital H is equal to 10 meters equal to 10 into 100 இல்லையா? இப்போ 1000 centimeters. Now small r is equal to 10/2 equal to 5 centimeters and height தான் இப்போ ப்ராப்ளம். நமக்கு ஹைட் தெரியாது, அதுக்கு பதிலா என்ன கேட்டிருக்காங்க, it is actually emptied at the speed of 2.5 kilometer per hour. அப்படின்னா என்ன அர்த்தமா, 1 கிலோமீட்டர், ஐ மீன் 1 hourல it is displacement speed வந்து 2.5 kilometer. புரியுதா? அப்ப எப்படி எழுதலாம் நம்ம, டிஸ்டன்ஸ், அதாவது ரேட் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு எழுதலாம் இல்லையா? ரேட் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் நமக்கு சென்டிமீட்டர்ல வேணும், ஈக்குவல் டு 2.5
kilometer per hour, which is equal to 2.5 into 1000. அப்படி இல்லைன்னா நீ இந்த 5 by 18, 18 by 5 ஞாபகம் இருக்கா தெரியல எனக்கு. கிலோமீட்டர் அவரை வந்து எப்படி மீட்டர் per செகண்டா மாத்துறதுன்னு நமக்கு ஒரு கால்குலேஷன் இருக்கு. அதை கூட நீங்க அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இங்க கிலோமீட்டருக்கு 1000 போட்டோம். 1 hour அப்படின்னா எவ்வளவு? 60 minutes into 60 seconds இல்லையா? அப்போ 60 into 60 போட்டுக்கோ. 60 இது மீட்டரா மாத்திட்டோம். per அவரை வந்து என்னவா மாத்திருக்கோம்? செகண்ட்ஸா மாத்திருக்கோம். அப்போ மீட்டர் per செகண்டுக்கு இது ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். புரியுதா? Now cancel the common terms, common factors. 2 0 போயிடும். இங்க என்ன ஆகும்? 25 by 6 into 6 meter per second. That is height is this. புரியுதா? அப்போ volume of water emptied equal to half into pi r square h. இவ்வளோ வாட்டர் வந்து என்ன பண்ணிருக்காங்க? எம்டி பண்ணிருக்காங்க. ஓகே, சத்யசாய் பாலகுருகுலம். Shall I start teaching? Girls are okay. What's wrong with the boys? அன்னைக்கு சொன்னேன் நானு, உங்களுக்கு ஒரு டீச்சர் பக்கத்திலேயே இருந்து உங்களை வந்து இந்த ரிங் மாஸ்டர் மாதிரி கையில கொம்பு வச்சுட்டு நின்னாதான் ஒழுங்கா இருப்பீங்களா? அப்படின்னா சர்க்கஸ்ல இருக்கிற அனிமல்ஸ்க்கும் நமக்கு என்ன வித்தியாசம்ப்பா? சொல்லுங்க. செல்ஃப் டிசிப்ளின் கிடையாது அவங்களுக்கு. நான் அன்னைக்கே கேட்டேன். மனுஷனுக்கும் அனிமல்ஸ்க்கும் உள்ள ஒரே வித்தியாசம் அந்த செல்ஃப் டிசிப்ளின் தான். ஃபர்ஸ்ட் ரோ பாய்ஸ், ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரோ பாய்ஸ். சரி, இன்னும் ஒரு தடவை இது மாதிரி பேசுனீங்க, விளையாண்டீங்க அப்படின்னு சொன்னா I'll stop the class. நான் ஸ்டாப் பண்ணிட்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். இட்ஸ் ஓவர். மை ஜாப் இஸ் ஓவர். ஓகே, ஏன்னா half of the tank தான் வந்து என்ன பண்றாங்க? எம்டி பண்றாங்க. So we'll write it as half into pi r square h. half வச்சுக்கோ, பை அப்படியே வச்சுக்கோ, ஏன்னா திருப்பி ஒரு பை வரப்போது நம்ம கேன்சல் பண்ண போறோம். and r square அப்படிங்கும் பொழுது it is 200 into 200 into height is 1000 centimeter cube. இவ்வளவு வாட்டர் வந்து வெளியே போகுது. எந்த வெசல் வழியா போக போகுது அப்படின்னா it is going out through the cylindrical pipe of diameter 10 centimeter. அப்ப cross section கண்டுபிடிக்கலாம். area of cross section of the pipe, area of cross section of the pipe is equal to pi
r square which is equal to pi into r square எவ்வளவுமா r is equal to 5 centimeters. So 5 into 5 centimeter square. இவ்வளவு வாட்டர் இந்த பைப் வழியா வெளியே போறது. புரியுதா? என்ன ஸ்பீட்ல போகுது பாரு. It is 25 by 6 into 6 centimeter meter per second அப்படிங்கிற கணக்குல வெளியே போறது. புரியுதா? And therefore volume of water displaced in 1 second. 1 second க்கு எவ்வளவு வெளியே போறதுமா 25 by 6 into 6 meter per second இல்லையா? So this is equal to 20 pi into 5 into 5. இங்க நான் என்ன பண்ண போறேன் by 100 இங்க ஒரு by 100 போட்டுக்கிறேன் into 25 by 6 into 6 centimeter cube. ஏன் 5 by 100 போடுறேன்? ஏன்னா இங்க மீட்டர்ல இருக்கு இல்லையா? நம்மளோட ஸ்பீட் வந்து மீட்டர் per second தான் நம்ம போட்டு வச்சிருக்கோம். அதனால it is enough if you keep it, it is better you keep it as actually meters. அதாவது 5 centimeter 5 by 100 meters னு வெச்சுக்கோ. இங்க வந்து இந்த மீட்டர்ஸ் அப்படியே வெச்சுக்கோ. 10 meters அப்படியே இருக்கட்டும், இங்க 2 meters அப்படியே இருக்கட்டும். ஏன்னா மீட்டர் per secondல தான் கொண்டு வரோம் இல்லையா? சென்டிமீட்டருக்கு நம்ம போகவே இல்லை. அப்ப இங்கே என்ன எழுதிக்கலாம் நம்ம pi into 2 into 2 into 10 அப்படின்னு வச்சுக்கலாம். இது மீட்டர் கியூப், இங்கேயும் மீட்டர் கியூப். புரியுதா? 5 by 100 into 5 by 100 meter square, இங்க மீட்டர் கியூப் per second இல்லையா? இப்ப கண்டுபிடிக்கலாமா? Therefore time taken equal to இந்த வால்யூமால நம்ம டிவைட் பண்ணோம்னா we will be getting the time taken. Therefore time taken is equal to 1 by 2 pi into 2 into 2 into 100 by pi into 5 by 100 into 5 by 100 into 25 by 6 into 6. இது என்னது? இவ்வளவு செகண்ட்ஸ்ல கிடைக்கும். டைம் டேக்கன் வந்து செகண்ட்ஸ்ல கிடைக்கும். இஸ் ஈக்குவல் டு pi கேன்சல் ஆகும். இவ்வளவு 2 கேன்சல் பண்ணிடலாம். அப்ப நியூமரேட்டர்ல we have only 2 into 100. அப்ப இந்த டினாமினேட்டர்ல இருக்கிற இந்த 100 6 into 6 மேல போகிறது. So 100 into 6 into 6 by 5 into 5 into 25 seconds தான் கிடைக்கும். புரியுதா? Then convert it. இப்போ 25 4 times போகும். இங்க 5 20 times போகும். இந்த 5 இதுல 20 times போகும். Multiply பண்ணு. So many seconds னு கிடைக்கும். Then convert it into minutes by dividing it by 60. So 2 into 20 into 20 into 4 into 4 by 6 into 6. Into 6 into 20 into 20 into 4 into 6 into 6 by 60 minutes. புரியுதா? எவ்வளவு மினிட்ஸ் கால்குலேட் பண்ணிக்கோ. 3 times போகும், இங்க 2 times போகும். Therefore 40 4 4s are 16 160 into 12 minutes. சரிதானா? இப்ப என்ன செய்யலாம்? இத ஹவர்ஸாவும் மாத்தலாம். இவ்வளவு மினிட்ஸ் இருக்கு.
அப்போ 160 into 12 into by 60 hours. 12 one times இங்க 5 times divide பண்ண 60 போடும்போது 0 மட்டும் கேன்சல் பண்ண இங்க 2 வச்சுக்கலாம். ஸோ 32 hours ஆகுது. ஒரு தடவை பாயிண்ட் மட்டும் செக் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷமா டைம் டேக்கன் போடும்போது இங்க 10 போட்டிருக்கோம் இல்லையா, 10 தான் அங்க 100 போட்டிருக்கேன். ஸோ தேர் இஸ் a mistake இல்லையா, இங்க ஒரு 0 தான் போகும். இங்க ஒரு 0 கம்மி ஆயிடும் இல்லையா, ஒரு 0 கம்மியாகும். ஸோ இங்கேயும் so we'll be getting only 16 into. So we'll be having 0 cancel ஆகாது 60. So 6 மட்டும் cancel ஆகும். We'll be getting 10. 32 by 10 hours, which is 3 hours. 2 by 10 அது அப்படி இல்லைன்னா என்ன எழுதிக்கலாம், 3.2 hours எழுதிக்கலாம். 3.2 hours இல்ல 0.2 hours. If you want to convert it into seconds, minutes also you can write into 60 போட்டனா you'll be getting 12 minutes. 3 hours 12 minutes வரும். புரியுதா? Next question போலாம். அது 32 hours அப்படிங்கும்போது ஒரு லாஜிக்கா யோசிச்சு பார்க்கணும். 32 hours உட்கார்ந்துட்டு இருப்பாங்களா யாராவது தண்ணி ஒழுக விட்டுட்டு? இல்ல இல்லையா. அப்ப கண்டிப்பா எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ்டேக் இருக்கு, எங்க ஏதோ ஒரு 0ல மிஸ்டேக் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கண்டுபிடிச்சிடலாம். இதே மாதிரி நீங்களே கால்குலேஷன்ல தப்பு பண்ணா கூட ஈஸியா கண்டுபிடிக்கலாம், ஏன்னா லாஜிக்கா யோசிச்சா போதும். நெக்ஸ்ட் கொஸ்டின். A spherical solid material of radius 18 cm, maybe it is a plastic or iron or copper material னு கொடுத்திருக்காங்க. radius 18 cm is melted and recast அப்படின்னா திருப்பி அதை வேறொரு உருவமா மாத்துறாங்க into 3 small solid spherical spheres of different sizes. If the radii of 2 spheres of 2 cm and 12 cm, find the radius of the third sphere அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஒரு ஸ்பியர் அழிச்சு 3 செய்யறாங்க, சரிதானா? ரைட். அப்ப என்ன அர்த்தம்? இந்த ரெண்டு ஒரு இந்த பெரிய பாலோட வால்யூம் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் த 3 டோட்டல் வால்யூம் ஆஃப் த 3 ஸ்மால் ஸ்பியர்ஸ் இல்லையா? சரி பாரு, கேபிட்டல் R is equal to 18 centimeters, R1 equal to 2 centimeters, R2 equal to 12 centimeters, R3 equal to what? இல்லையா? Volume of the original sphere equal to 4 by 3 pi R, capital R போடணும் இல்லையா, pi R cube. Then total volume of 3 spheres equal to பாரு 4 by 3 pi ஸ்பியர் எல்லாத்துக்கும் காமன் தான். அப்போ R1 cube plus R2 cube plus R3 cube இல்லையா, அது மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். ஃபர்ஸ்ட் ஸ்பியருக்கு 4 by 3 pi R1 cube, செகண்டுக்கு 4 by 3 pi R2 cube, தேர்டுக்கு 4 by 3 pi R3 cube. அப்ப இப்படி எழுதிக்கலாமா? ஈஸியா முடிஞ்சிருமா? ஓகே.
therefore by data அப்படின்னு எழுதினாலே போதும். by data இது ரெண்டு equal 4/3 pi capital R cube equal to 4/3 pi bracket R1 cube plus R2 cube plus R3 cube. ரொம்ப ஈஸியான ஒரு calculation. 4/3 போயிடும், pi cancel ஆயிடும். R cube அப்படிங்கும்போது this implies that 18 cube is equal to இப்போ R1 cube எவ்வளவுமா? It is 2 cube plus R2 cube வந்து 12 cube plus R3 cube. நமக்கு தெரிய வேண்டியது R3 cube மட்டும்தான். இப்போ இந்த ரெண்டு cube வந்து கண்டுபிடிச்சு நம்ம subtract பண்ணிட்டு then we have to find out R1 R3 18 cube போடுவோமா? 18 into 18 சார் ஸ்கொயர் வந்து ஈஸியா போட்டுடலாம். அதாவது 18 ஸ்கொயர் into 18 ஸ்கொயர் எப்படி போடுறது? 8 8 சார் 64 6 ரிமைன்ஸ். இப்போ ஒரு 8 into 16 plus 2 22 2 1 ஸ்கொயர் வந்து 1 plus 2 3 அப்போ 324 இல்லையா? இப்படியும் போட்டுக்கலாம். into 16 சாரி 18 மல்டிப்ளை பண்ணு 32 3 16 19 1 24 25 again 324 2 3 8 5 அப்ப 5832 இதுல வேற வழியே கிடையாது, கால்குலேட் தான் பண்ணணும். 2 cube வந்து 8 12 ஸ்கொயர் வந்து 144 12 cube na into 12 48 4 48 52 5 12 17 1728 which implies that plus R3 cube 5832 is equal to add பண்ண 1736 plus R3 cube இல்லையா? அப்போ இது இந்த பக்கம் கொண்டு வந்தேனா R3 cube மட்டும் கிடைக்கும். This implies that R3 cube is equal to 5832 minus 1736. Subtract பண்ண 6 9 இல்லையா? 12 minus 3. இங்க 7 இருக்கும், 7 minus 7 0 4 5 minus 1 4. இப்போ இந்த 4096 4096 இப்ப என்ன செய்யணும் நம்ம? We have to factorize. வேற வழியே கிடையாது. கியூப் ரூட் கண்டுபிடிக்கணும்னா ஃபேக்டரைஸ் தான் பண்ணணும். அப்போ 4096 ஃபேக்டரைஸ் பண்ண 2 ஆல டிவைட் பண்ணா 20 48 அகைன் பை 2 10 24. இது யாருக்கா தெரியுமா? 10 பவர் 2 பவர் I think it is 2 power 10 2 power 11 2 power 12 தெரிஞ்சதுனா அதாவது 1024 வந்து 2 power 10 அது தெரிஞ்சா அப்படியே வெச்சுக்கோ. அப்படி இல்ல அப்படினா you can write down and find out. இப்படியே நீ டிவைட் பண்ணிட்டே போலாம். சரியா? திருப்பியும் 64 வந்து 2 power 6 அப்புறம் இங்க ஒரு 6 இருக்கு. So it is 2 power 12. R3 cube equal to 2 power 12. அப்படியே எழுதலாம். இல்லனா நீ கியூபா எழுதணும்னு நினைச்சேனா 3 3 அப்படி பிரிச்சும் எழுதலாம். உன் இஷ்டம். So equal to R3 this implies that R3 equal to 2 power 12 by 3. 3 ஆல powers divide பண்றோம். R3 equal to 2 power 4 which is equal to 16 centimeters. So radius of the third sphere is equal to 16 centimeters. சரியா? இங்க வேற எந்த வழியும் கிடையாது. நீ தனித்தனியா கண்டுபிடிச்சு தான் ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணும். மத்ததுல மாதிரி நம்ம கேன்சல் எல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா இந்த இடத்துல சம், மத்த இடத்துல ப்ராடக்ட் டிவிஷன் வந்தா நம்ம வந்து அப்படியே வச்சுட்டு கேன்சல் பண்ணலாம். இதுல நம்ம அடிஷன் இருக்கிறதுனால we cannot do like that. We'll go to the next sum.
12th question பாரு. A hollow cylindrical pipe is of length 40 centimeters. Its internal and external radii are 4 and 12 centimeters respectively. It is melted and cast into a solid cylinder of length 20 centimeters. Find the radius of the new solid. என்ன பண்றாங்க? ஒரு பைப் டியூப் இருக்கு, அதை மெல்ட் பண்றாங்க. அப்ப என்ன அர்த்தம்? வால்யூம் ஆஃப் த மெட்டீரியல் ஈக்குவல் டு பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ஹெச் மைனஸ் பை ஸ்மால் ஆர் ஸ்கொயர் ஹெச் இல்லையா? So capital R is equal to 12 centimeters and radii, the smaller radii equal to radius equal to 4 centimeters and h is equal to 40 centimeters. Therefore volume of material in the pipe, volume of material in the pipe is equal to pi capital R square H minus pi small r square H. Pi capital R square H minus pi small r square H, which is equal to pi H வெளியே எடுத்துக்கலாம், R minus R square minus small r square இல்லையா? That is pi h into r plus r into r minus r எழுதிக்கலாமா? ஓகே, பாரு pi அப்படியே வச்சுக்கோ. h வந்து 40, r plus r அப்படிங்கும் பொழுது it is 16, r minus r வந்து 8 centimeter cube. இததான் என்ன பண்றாங்க? இன்னொரு solid cylinder மாத்துறாங்க இல்லையா? Now volume of new cylinder is equal to volume of material in the original in the pipe எழுதிக்கலாம் இல்லையா? material in the pipe. இப்போ இதுக்கு RH நம்ம எழுதணும் இல்லையா? அப்ப அதுக்கு என்ன சிம்பல் கொடுக்கலாம்? நம்ம R1 போட்டுக்குவோமா? R1 equal to R1 கேக்குறாங்க, உனக்கு லென்த் அதாவது h1 is equal to 20 centimeter கொடுத்துட்டாங்க. புரியுதா? ஓகே, இப்போ இதை நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். which implies that pi r1 square h1 equal to pi into 40 into 16 into 8. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது r1 square. So pi cancel ஆயிரும், which implies that r1 square into 20 equal to 40 into 16 into 8. Therefore r1 square is equal to 40 into 16 into 8 by 20. பாரு இது கேன்சல் பண்ணேன்னா உனக்கு 2, which implies that r1 square equal to 16 square இல்லையா? இந்த 2 இந்த 80 multiply பண்ணா 16 கிடைக்கும். 16 into 16 16 square, which implies that r1 is equal to 16 centimeters. Therefore radius of the new cylinder is 16 centimeters. சரிதானா? புரியுதா? அப்போ ஃபர்ஸ்ட்ல உள்ளது பைப் அப்படிங்கிறதுனால நம்ம r plus 1 into r minus 1 r square minus r square யூஸ் பண்ண வேண்டியிருந்தது. பட் செகண்ட் நியூ பைப் வந்து சாலிட் அப்படிங்கிறதுனால we have to use only the formula pi r square h. So we have completed 11 questions. We have 6 more questions இல்லையா? So we will continue tomorrow. We will start with the 13th question. 12 complete பண்ணிட்டோம். Okay. Thank you students.